வணக்கம். தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற இருந்த குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்.கே. பிரபாகர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அரும்பாக்கம் நந்தனம் தேர்வு மையத்தில் ஹால் டிக்கெட்டில் தேர்வு மையம் தவறுதலாக பார்த்தோம்னால் பதிவு செய்யப்பட்டிருப்பதனால் அரும்பாக்கம் மையத்தில் பதிவெண் இல்லாததால் ஆயிரக்கணக்கான தேர்வர்கள் குழப்பமடைந்திருக்கிறார்கள். தேர்வர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தற்பொழுது இந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. இன்று குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டிருப்பது மிகுந்த மன உளைச்சலை அளிப்பதாக தற்பொழுது தேர்வர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர், சார் பதிவாளர் நிலை 2, தனிப்பிரிவு உதவியாளர், வனவர் உள்ளிட்ட குரூப் 2 பதவிகளுக்கும் முதுநிலை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், தணிக்கை ஆய்வாளர், மேற்பார்வையாளர், உதவியாளர் நிலை 3, உதவியாளர், முதுநிலை உதவியாளர் உள்ளிட்ட குரூப் 2A பதவிகளுக்கு மொத்தம் 828 காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் வெளியிடப்பட்டது. இதற்கான முதுநிலை தேர்வு கடந்த ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இந்த தேர்வை 4,20,217 பேர் எழுதியிருந்தனர். தேர்வு முடிவு கடந்த டிசம்பரில் வெளியானதை தொடர்ந்து குரூப் 2 பதவிகளில் 1126 பேரும், குரூப் 2A பதவிகளில் 9,457 பேரும் தகுதி பெற்றனர். இன்று காலையில் குரூப் 2A பதவிகளுக்கு பாடத்தேர்வும், பிற்பகலில் 2A பதவிகளுக்கும் தமிழ் தகுதி தேர்வும் நடைபெறவிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது நந்தனம் அரும்பாக்கம் மையத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குளறுபடிகளால் தேர்வானது தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தற்பொழுது அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. சென்னையில் உள்ள 7 மையங்களில் தேர்வுகள் ஒத்திவைப்பதாக அறிவிக்கப்பட்டு பின்னர் தமிழகம் முழுவதும் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலும் தேர்வு எழுந்து வந்த தேர்வர்கள் தற்பொழுது ஏமாற்றத்துடன் வீடு திரும்பி இருக்கிறார்கள்.